தெரியல மக்களே, நான் எவ்வளோ தூரம் போனேன்னு தெரில. ஒரு பாட்டு கீழே சொன்னாங்க இந்த மாதிரி பாறைகளில் பொட்டு வச்சுருப்பாங்கன்னு. அந்த பொட்டு தான் இதுன்னு நினைக்கிறேன். நான் இதை மட்டுமே வச்சு இந்த பாதை சரின்னு போகல. நான் எப்போயுமே சொல்கிறது தான், மனுஷன் எங்கே போனாலும் அவன் விட்டுட்டு வரக்கூடிய ஒரே ஒரு அடையாளம் பிளாஸ்டிக்ஸ். இங்கே 2-3 செருப்பு, இந்த பிளாஸ்டிக் கவர், மேலே பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்நாக்ஸ் கவர்லாம் கிடக்கு அங்கே. இதை தான் தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுதான் எனக்கு பாதை காட்டுது. ஆனால் இது கரெக்டான பாதையானா இப்போயே சொல்கிறேன், எனக்கு தெரியாது. நான் ஏற ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆல்ரெடி மேலே சில பசங்க போயிருக்காங்கன்னு சொல்லி கீழே வந்த ஒரு ப்ரோ சொன்னார். ஆனால் அவங்க பேசுகிறதோ இல்லை அவங்க திரும்பி வர்றதோ எதுவுமே எனக்கு கேட்கல. இது எந்தளவு சரியான பாதைன்னு தெரில. போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக பண்ணுற மக்களை இல்லை மக்களே, என்னால் முடியலை. இந்த பாதை நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக ஏறிக்கிட்டே இருக்கேன். ஆப்போசிட்டில் யாருமே வரல. ஒரு கேங் போயிருக்குனாங்க. சரி ரிட்டன் வந்தாவது அவங்கள்ட்ட கேட்டு கீழே இறங்கலான்னு நினச்சேன். ஆனால் யாருமே வரல. இதுக்கு மேலே போகிறதுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, ஆனால் மனசில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா 2-3 பாதை பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுவே என்னோடய யூகத்தில் தான் வந்த பேர் கிரில்ஸ் மாதிரி அங்கங்கே மரத்தை வச்சுட்டு மனுஷன் போட்ட குப்பையை வச்சுட்டு இப்படி தான் நம்பி வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே குப்பையும் கம்மியாகுது. பூரா இலையுது காலங்கள்லாம் பூரா சருகாக கிடக்கு. பாதை சரியாக தெரிய மாட்டேங்குது. நிறைய குழப்பம் ஆகுது. 2வது ரொம்ப டைம் ஆகிட்டும் போகுது. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மனசுக்கு வேணான்னு சொன்னிச்சு. அதனால் மனசை கேட்டு இறங்கிட்டேன். இப்போ திரும்பி போயிட்டுருக்கேன். சப்போஸ் ஆப்போசிட் யாராவது ஏறி போகிறாங்க, ஒரு கேங் வந்தானா அவங்களோட வர பார்ப்பேன். அப்படி இல்லைனா கீழே போவோம் மக்களே. இந்த வாட்டி ஐ கிவ் அப். நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒரு கேங்கை பிடிச்சிட்டு வந்து ஏறக்கு ட்ரை பண்ணுற மக்களே. அப்புறம் இங்கே கொஞ்சம் இருந்து என்னோடய ஆயுதத்தை பார்த்திங்கன்னா, பாதுகாப்புக்கு ஆயுதம். அவ்வளோதான் மக்களே. கீழே போயிட்டு அவங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மக்களே, அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து வழிகாட்டினார். பாதியிலே திரும்பி போயிட்டேன், என்னால் முடியலைன்ட்டு. அப்புறம் கரெக்டாக கடவுள் மாரி அண்ணன் வந்தார். சரி வாங்க தம்பி, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பாதியில் திரும்பி போகிறீங்க, இப்படி தான் மழை இருக்குது, கொஞ்சம் தூரம் தான் நடந்துடலான்னாரு. இப்போ அண்ணன் இந்த பாதையில் போகிறாரு. இதில் போகிறாரு, நம்ம இது மேலே ஏற போகிறோம். சரிண்ணா, ரொம்ப நன்றி. இன்னொரு சந்திப்போம். இதுவும் மக்களே, ஃபைனலாக ஐயா விட்டதுக்கப்புறம் மலை உச்சி ஏறி வந்துட்டோம். ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். திரும்பி போகிறப்போ மேலே நிறையா மக்கள் இருக்காங்க, சத்தம் போட்டுட்ருக்காங்க. இறங்கும்போது அவங்க கூட அப்படியே இறங்க வேண்டியதுதான் மக்களே. பாருங்க, நம்ம கடந்து வந்த பாதி. பூரா மிஸ்டாக இருக்குது. அதனால் ஃபோக்கஸ் பண்ண கஷ்டப்படுறாப்புல. எனக்கு மேலே போயிட்டு பார்த்துட்டு என்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் மக்களே. வேர்க்க விறுவிறுக்க உங்களுக்காக நான் கோகுல். மக்களே, மாதேஸ்வரம் மலை டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு ஷெல்டர் இருக்குது. மாதேஸ்வரன் கோவில் சாமியை கும்பிட்டாச்சு. உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்க விடுனாங்க, அதனால் உள்ளே எதுவும் எடுக்கலை. அப்படியே இங்கே பாருங்கள், கீழே எவ்வளோ உயரத்தில் இருக்குன்ட்டு. ஏற ஆரம்பித்து 1.5 மணி நேரத்தில் மேலே வந்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு ஷெல்டர் இருக்குது, ஆனால் அது எதுக்கான ஷெல்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அனதர் சைட் ஆஃப் ஹில்ஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே உங்களுக்கு எதாவது தெரியுதா தெரியல. அங்கே இருந்தால் இப்போ நான் மேலே வந்திருக்கேன். இப்போ திருப்பி நாங்கள் தான் போகணும். அங்கே போய் பார்ப்போம். வாட்டர் கேன் கொண்டு வந்தேன், அது எனக்கு வழிகாட்டின ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ தண்ணி இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வாங்கிட்டு 1 லிட்டர் தான், அது ரொம்ப சீக்கிரம் காலியாகிடுச்சு. ஏன்னா நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கொஞ்சம் சின்னதாக மலையாக தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய ட்ரெக்கிங்காக இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல மக்களே. ஏதோ வண்டு வேறு திரிகிறது. அதெல்லாம் பொன்வெண்டா இல்லைனா அந்த குழவு ஏன்னு தெரியல. சரி தூரம் வந்தாச்சு, அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்று நான் கன்டினியூ பண்ணுறேன் மக்களே. மக்களே, மலை ஏறி இறங்கிட்டோம். வழியே தெரியாமல் கூட யாரும் வராமல் தனியாக வந்துட்டேன். நான் எப்படி சொல்கிறது, நான் போன பாதை சரியா இல்லைன்னா கடவுள் துணையாக இருந்தாராங்கிறது எனக்கு 100% தெரியாது. நான் எப்படியோ பத்திரமா இறங்கி வந்துட்டேன்.
இதான் நம்ம கருவாச்சி காலைல பார்க் பண்ணிட்டு போன இடத்துல சேஃபாக இருக்கா. இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் தண்ணி 1 லிட்டர் பத்தாது, ஒரு 2 லிட்டராக தான் வேணும். 2வது கேங்காகவும் வரணும். தனியாக வந்தால் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு வழியாக வெற்றிகரமாக மலை ஏறி இறங்கியாச்சு. கொஞ்சம் த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். டெல்லி வேணும்னா வந்து ஏறி பாருங்கள். அதேமாரி பைக்கர்ஸ் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அதோட பாலமலைக்கு வந்து பாருங்கள். இது என்னோடய சவாலை கூட எடுத்துக்கோங்க. பயங்கர டஃப்பு. நான் வந்து செர்ரி ப்ரோவோட தீவிரமான ஃபேனு. அவர் உலகம் பூரா சுற்றியிருக்காரு. அவர் வேணால் இந்த பாலமலையை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்களேன். கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணி பார்த்தாருன்னா அவருக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய சவாலாக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, கீழே இறங்கிட்டேன். ஃபோன்லேயும் சார்ஜ் கம்மியாகிடுச்சு. என்னன்னு தெரியல, பாதி மலையில் வீடியோ எடுக்க தான் நினச்சேன். ஆனால் ஃபோன் சுத்தமாக கேமரா இப்போ ஓப்பனே ஆகலை. அது மெடிக்கலா இல்லை மிராக்கலா இல்லை எனக்கு அப்படி என் செல்லு ஹேங் ஆகிடுச்சா? ஆனால் இப்போ ஓகேவாக இருக்குது. அது என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியல. வீடியோ எடுத்தால் லேட்டாக வருவேன்னு வீடியோ செல்லு ஓப்பன் ஆக சீக்கிரம் வந்துட்டா என்னன்னு தெரியல. வந்தாச்சு. இதுக்கு மேலே எப்படிங்கிறத கண்டிப்பாக பண்ணுற மக்களே. தண்ணி கையில் சுத்தமாக தண்ணி இல்லை. அங்கே ஒரு குழாய் இருக்குது, தண்ணி வரதான் பார்ப்போம். இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம் மக்களே. இதோ மக்களே, மேலே மலை ஏறி முடிச்சுட்டு இப்போது கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் மக்களே. கீழே இறங்கிட்டு தான் கோயிலேருந்து கீழே வந்துட்டு அங்கேருந்து நம்ம கருவாச்சி எடுத்துகிட்டு இப்போ மலையை விட்டு கீழே இறங்கிறதுக்கான சாலையில் போயிட்டுருக்கோம். நம்ம அப்படியே தப்பு பண்ணி வேற ஒரு சாலையில் போயிட்டோம். ஸோ சரியான சாலையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வரணும் தான் சொல்லி விட்டார். அங்கே ஒரு கடை இருந்தது, அங்கே போய் ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டு இங்கே டீ கடை இல்லையாக்கான்னு, இல்லை சாமி இங்கெல்லாம் டீ கடை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே ஏஞ்சி உள்ளே போனாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க. வரும்போது பிளாக் டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க. எப்படி சொல்கிறது, மக்கள் மனுஷங்க. நான் வெறும் டீ கடை இருக்கான்னு தான் கேட்டேன். ஆனால் அவங்க போட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அதுக்கு அவங்க எதுவும் வாங்கவும் இல்லை. அந்த மனசு தான். இன்னும் மனிதர்கள் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினோம். நானும் என்னை பற்றி சொன்னேன். அப்புறம் அவங்கள பற்றி கேட்டேன். இங்கெல்லாம் என்ன வேலை இருக்கும், காட்டு வேலை தவிர அப்படின்னா காட்டு வேலை மட்டும்தான் இங்கெல்லாம் இருக்குமாம்மா. நம்மளை பற்றி கேட்டாங்க. நானும் என் யூடியூப்பை பற்றி சொல்லாமல் கம்பெனியில் வேலை செய்கிறேன், இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஊர் சுற்றுறதுக்காக வருவேன் அப்படின்னு அந்த அக்காட்ட தெளிவாக சொல்லிவிட்டு, அக்காவோ அம்மாவோ நல்லவங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் இப்படி இந்த பாதையை பிடிச்சிங்கன்னா போயிடலாம் அப்படின்னாங்க. இந்த பாதையை பிடிச்சி இப்போ போயிட்டுருக்கோம். பாதை ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்குன்றது தெரியுதா மக்களே? இறங்கிட்டாங்கன்னா அம்மா அம்மா எங்கள் அம்மா தான் எங்கள் ரோட்டில் போகிற தெரியுமா, இதெல்லாம் திட்டியே கொண்டுரும். இதெல்லாம் எங்கள் அம்மா காட்டக்கூடாது. அவ்வளோதான் மக்கள், இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். போகிற வழியில் இந்த மாதிரி நல்லவங்களை பார்க்கும்போது, இந்த மாதிரி பயணங்களில் இந்த மாதிரி நிறைய நல்லவங்களையும் பார்ப்பேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம். இந்த பாட்டி இது கேட்போம். பாட்டி கீழே போகிற வழி தானே? சரி, தேங்க்ஸ் பாட்டி. கேட்டாச்சு. அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்கன்னா தெரியல. வழி தெரியாமல் எதுக்குதான் இங்கே வரைக்கும் நினைப்பாங்களா, இல்லைன்னா பார்த்துட்டு பத்திரமா போட்டு அப்படி சொல்லுவாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். எதுவுமே நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்த பக்கம் அடி பார்த்த மாதிரி போகுது. இப்போ கொஞ்சம் ஊர் நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் என் செல்லா குட்டி தான் கொஞ்சம் பாவம். நான் இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக் போகக்கூடிய இடம் இல்லை. இருந்தாலும் எங்காவது ஒரு டுவேல் பர்பஸ் மோட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் ஆஃப் ரோடு, செமி ஆஃப் ரோடு வெஹிக்கிள். அவ முக்கிய மக்களை அவங்கள்ட்ட பேசிகிட்டே போனோம்னா ரோட்டில் கவனத்தை செலுத்த முடியல. அடுத்த வீடியோவில் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்லோப்பை மட்டும் பாருங்கள். அடுத்தடுத்த ஸ்லோப்பை நானே சமாளிச்சுக்கிறேன். பேக் பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி இறங்க வேண்டியதாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி இறக்குனா கண்டிப்பாக வலிக்க விட்டுரும்.
பேக் பிரேக் பேடை செக் பண்ண கீழே இறங்கி போயிட்டு. ஓகே மக்கள், பாய். அவ்வளோதான் மக்களே. ஏறத்தால் நம்ம கீழே இன்னும் வரல. இந்த கோயிலுக்கு போகிற பாதையிலேருந்து இப்போது பாலமலை நம்ம கீழே வந்தால் பாலமலை, அதுலேருந்து அப்புறம் பாலமலை கீழே நம்ம இறங்கணும். நம்ம போகிறப்போ அந்த அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம அந்த கேப்பில் பார்க்கணும். அந்த ரோட்டில் போனோம். ஆனால் இதுதான் பக்கமாம்மா. நம்ம இதை விட்டுட்டு மாதாஜி சொன்னிச்சுன்னா அதில் போனோம். அதில் போய் நிறைய பெண்டுகளை திரும்பி போனோம். இதுதான் பக்கம் அப்படின்னு இப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க. அதை நம்பி இதில் நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்க மறக்கிறேன். கூடாது, ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சா விழுந்துருவோம் கீழே அப்படின்ட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு பேக் பிரேக்கை மட்டும் நம்பிட்டு போயிட்டுருக்க மக்களே. அவ்வளோதான் மக்களே. இதோட இன்னும் 1-2 கிளிப்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்த வழி தானே, அப்புறம் ஊரை பார்க்க போவோம். கடைசி கிளிப் எடுக்கும்போது என்ன பட்ஜெட்டு, எப்படி வந்தேன், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாத்தையும் அப்போ ஷேர் பண்ணுற மக்களே. இப்போதைக்கு விடைபெறுகிறேன் மக்களே. அவ்வளோதான் மக்களே. பாலமலை வந்துட்டோம். வந்து மேலே போய் மாதேஸ்வரை கும்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டுருக்கோம். ரோடு உண்மையாலுமே பயங்கர ஆஃப் ரோடாக தான் இருக்குது. போகிற பாதை உங்களுக்கு தெரியுதா? அங்கே பாருங்கள், அந்த பாறை, அந்த ரோடு பயங்கர டஃப்பாக இருக்குது. பைக் ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதில் இந்த 4x4 ஃபோர்ஸ்னு ஒரு ஜீப் இருக்கும், அதை போட்டு அதில் ஆளை ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்க மக்களுக்கு போக்குவரத்து. ஆனால் ரோடு பயங்கர மோசம். எப்படி ஓட்டுறாங்க, அவங்களுக்குலாம் அவார்டு தான் கொடுக்கணும். பார்ப்போம், நம்மளும் ஒரு காலத்தில் பெரிய கார் வாங்கிட்டு இந்த பக்கம் வர முடியுதான்னு பார்ப்போம். இங்கே யாரோ கரையாம்பத்து கட்டியிருக்கு, அது மேலே பாட்டில்லாம் இருக்குது. இந்த ட்ரிப்புக்கு மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட்னா, இந்த விட நான் பட்ஜெட் போடல. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன் மக்களே. இப்போது ஒரு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கோம். போகிறக்குள்ள இன்னொரு 50 ரூபா செலவு பண்ணுவோம். அவ்வளோதான். ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். மொத்தமாக ஒரு 700 ரூபா இருந்தால் பைக்கில் நீங்கள் பாலமலை வந்துட்டு போகலாம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நிறையா யூடியூபர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாலமலையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாலமலையில் போயிட்டு வந்தால் தான் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ரைடர்னு ஒத்துக்கொஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா பயங்கரம், அவ்வளோ சவால் இங்கே காத்துட்ருக்கு. பாலமலைன்னா பாலமலையோட எல்லாம் மேலே மாதேஸ்வர் கோயில் அடிவாரம் வரைக்கும் போகணும். மேலே மலையேற தேவையில்லை, அடிவாரம் வரைக்கும் போகணும். ரோடு மேலுமே அவ்வளோ பயங்கர டஃப்பாக இருக்கும். அப்படி போயிட்டு இருந்தேன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பெஸ்ட்டு ரைடர்னு ஒத்துக்குங்க. நான் போயிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டு ரைடர் தான். அதனால் நீங்கள் பார்த்துட்டு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இனிமேல் போகிற வழி எல்லாமே வந்ததே தான் வரும். எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கன்டினியூ பண்ணுறேன். அப்படின்லாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.